அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த தேர்தல் ரிசல்ட் வருமா இல்லையா, முடிவுகள் வருமா இல்லையா, இந்த தேர்தல் முடிவுகளை பார்ப்பதற்காக எல்லாரும் தயாராகி கொண்டிருப்பார்கள். அதுக்காக வேண்டி சாப்பாடு வாங்கி, சில பேர் மனைவியிடத்திலே பெரிய பிளாஸ்க்கு தேநீர் அல்லது கோப்பி ஊத்த சொல்லி ராவ் முழுக்க முழிச்சிருந்து பார்க்கறதுக்கு எப்படியெல்லாம் மாறுகிறோம். ரமலானுக்கு பிறகு என்னைக்கு கடைசியா இரவு விழித்திருந்து கியாமுல் லைல் தொழுதோம் ஞாபகம் இல்லை. சரி, ரமலானுக்கு பிறகு கடைசியாக எப்ப ஒரு தஹஜ்ஜத்துக்கு எழும்பினோம்? நிறைய பேர் எழும்பியிருக்க மாட்டார்கள். ஆனா இப்பல இருந்து நாளைக்கு நைட்ல இருந்து ரிசால்ட் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிறார்கள். பார்க்கறது தப்பில்லை, ஆனால் அதிகமானவர்கள் அந்த ரிசால்ட் பார்க்கிறோம் என்ற பேர்ல ஹராமான திரைப்படங்கள் எல்லா டிவிலையும் போடுவாங்க. தேர்தல் சிறப்பு திரைப்படம், அந்த திரைப்படம் பேசிட்டே இருக்கும். நாங்க திரைப்படத்தை பார்க்கல, நாங்க ரிசால்ட்டை தான் பார்க்கிறோம் என்று சொல்லிட்டு இருப்பார்கள். இங்க ஹராத்தை புள்ள பார்த்துட்டு இருக்கும். தேர்தலை வாப்பா பார்க்க, படத்தை புள்ளையும் பொண்டாட்டியும் மனைவி குடும்பமாக பார்த்துட்டு இருப்பார்கள். இது தப்பா இல்லையா? இது தப்பா இல்லையா? இரவு தூங்காமல் 3 மணி, அதாவது எங்கட ஊர் எப்ப வருது, புத்தளத்துக்கு எப்ப வருது, புத்தளத்துல ஈக்கிறவங்க 12, 1 மணி, 2, 3, 4 மணி வரைக்கும் முழிச்சு இருந்துட்டு ரிசல்ட் வந்த உடனே அவருக்கு நிம்மதி, தூங்குவார், சுபகும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்குதா இல்லையா? நீங்க நிம்மதியாக ரப்பின் மேலே பொறுப்பு போட்டு விட்டு தூங்குங்க, எழும்பி பாருங்க, அல்லாஹ் யாரை நாடினானோ அவரை ஜனாதிபதியாக தேர்வு செய்திருப்பான். ரிசால்ட் பார்க்க கூடாதுன்னு சொல்லவில்லை. சரி, கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்கை கொடுக்காமல், இரவு முழுக்க தூங்காமல் விழித்திருந்து உடம்பை வருத்தி கொண்டு இப்படி பார்ப்பதில் என்ன நலவிருக்குதுன்னு கேட்கிறேன். ஏன் வெள்ளை எலும்பினா எங்கெங்க என்னென்னு முழு லிஸ்ட்டும் எடுக்கலாதா? ஒரு தட்டினா அவ்வளவு ரிசால்ட்டும் வரப்போகுதே. அதுக்காக வேண்டி ஹராமான படத்தையும் இசையையும் சினிமாக்களையும் தான் பார்த்து தான் ரிசால்ட்டை பார்க்கணுமா? ஒன்று இரவு முழுக்க தூங்காமல் ஒரு சில முடிவுகள் வரும் வரைக்கும் இருந்துட்டு சுபகம் இல்லாமல் தூங்கி அந்த நாளையே அநியாயப்படுத்தணுமா? அதனால யார் வெற்றி பெற்றாலும், ஏன்னா அரசாங்கத்தால் ஒரு சட்டம் போட்டு இருக்கிறார்கள், கட்டாயமாக முஸ்லிம்கள் இதில் தெளிவாக இருக்கணும். கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தேர்தல் முடிவுகள் பார்க்கிறதுக்கு தடை. உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க பார்க்கலாமே தவிர எல்லாம் கூட்டமா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தேர்தல் முடிவு பார்க்கிறது தடை. யாரு வென்றாலும் வென்றவர்கள் பெருசா எடுத்து கொண்டாடுவது தடை. நாட்டு சட்டம் இது. முஸ்லிம்கள் இந்த சட்டத்தை மதித்து, நாம் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் நம்மை பற்றி ஏனைய மதத்தவர்களும் தப்பாக நினைக்க கூடாது. அஹ்லாக்காக வாழ்ந்து காட்டிய நம்முடைய தலைவர், அவரை பின்பற்றி வாழுகிறோமா? நம்முடைய பண்பாடு இதிலும் வெளிப்படணும். யாரு வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்களா எங்கடால் தான் வந்தாரு, பார்த்தீங்களா அல்லாஹ்வை மறந்துட்டு நாம பேசுறோமா? பேசக்கூடாது என்பதற்காக இப்பவே எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாரை வெத்துறாரோ அவர் தான் ஜனாதிபதியாக வருவாரே தவிர நீங்க போட்டதுக்காக அவர் வரவும் இல்லை, நீங்க சொன்னதுக்காக அவர் வரவும் இல்லை. அதனால யாரு வெற்றி பெற்றாலும் அடுத்தவருடைய மனங்களை புண்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாக அதனால தான் சொன்னார்கள், மக்களே நான் உங்களுடைய மனதை நோகடித்திருந்தால் பழி தீர்த்து கொள்ளுங்கள். உங்களை அடித்திருந்தால், ஏசி இருந்தால் திரும்ப அடிங்க, திரும்ப ஏசுங்க. அல்லாவிடத்திலே வந்து என்னை காட்டி கொடுக்க கூடாது. இன்னைக்கு எத்தனை பேருடைய மனங்களை அசிங்கமான வார்த்தைகளால், கூடாத பேச்சுக்களால் நோகடிக்கிறோம். தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாடி கூட நாம் என்ன செய்யக்கூடாது? யாரு வெற்றி பெற்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் கொடுத்து விட்டான், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நல்ல முறையிலே ஆட்சி நடக்கும் என்று நாம் நல்லெண்ணம் அல்லாஹ்வின் மீது வைத்து, அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டி, அல்லாஹ்விடத்திலே தொழுது பிரார்த்தித்து நம்முடைய வாழ்க்கையை நல்லொரு வாழ்க்கையாக அமைக்கணும். சகோதரர்களே, நாங்க சுபகு இல்லாம நாங்க தூங்கி கொண்டிருந்துட்டு நம்முடைய முயற்சிகளை சரியாக நாம் செய்யாமல், ஐவேளை தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றாமல், அவர் ஆட்சிக்கு வந்தா இது சரி வரும், இவர் ஆட்சிக்கு வந்தா அது சரி வரும் என்று வாயளவுல பேசிட்டு இருந்ததுக்கு எதுவும் நடக்க போறது இல்லை. அதனால் அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்கள் நாம் ரொம்ப கவனமாக நம்முடைய மார்க்கத்தின் பெயரை, இஸ்லாத்தின் பெயரை அசிங்கப்படுத்தாமல், முஸ்லிம்களுக்கு எந்த விதமான கெட்ட பெயர்களும் வந்துவிடாமல்
நம்முடைய குடும்பத்தோடு அழகான முறையிலே இந்த தேர்தல் காலங்களில் ரொம்ப பணிவோடு பண்போடு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வின் மீது திரும்ப திரும்ப பொறுப்பு சாட்டி நல்லா தொழுது, நாளைய தினம் தேர்தல் நடக்க இருக்குது, நீங்கள் நாளைய தினம் காலையில் ரப்பிடத்தில் தொழுது, தஹஜ்ஜத்துக்கு தொழுது, சுபஹு தொழுது பிரார்த்தனை செஞ்சு, யா அல்லாஹ், நான் போட போகிறவர் வந்தால் அவர் மூலமாக நல்ல ஒரு ஆட்சியை இந்த நாட்டுக்கு தந்து விடு ரஹ்மானே. எல்லாத்தையும் தர்றது நீ, ரிஸ்க் தர்றது நீ ரப்பே, எல்லாவற்றையும் கையாள்வது பரிபாலிப்பது நீ. அதனால் நான் போடக்கூடிய இந்த வாக்கை இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு வாக்காக ஆக்கி அதனை சிறந்த முறையிலே இந்த நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சி வருவதற்கு உதவி செய்து விடு என்று பிரார்த்தித்து, நீங்கள் போட முன்னாடி பிஸ்மில்லா என்று சொல்லி அல்லாஹுடைய பேரால் உங்களுடைய வாக்கை கொடுத்து விட்டு ரப்பின் மீது பொறுப்பு சாட்டி விட்டு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். தயவு செய்து திரும்ப திரும்ப இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுட்டு வந்துட்டும் இதே பேச்சில் இருந்து ரிசல்ட் வரும் வரைக்கும் இதே இதே பேசி காலத்தை கடத்தி இருக்காமல் தொழுது ஓதி திக்ர் செஞ்சு பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருந்தால் முஸ்லிம்களுக்கு நல்ல முறையிலே ஒரு நல்ல ஆட்சி இந்த நாட்டுக்கும் சரி சிறுபான்மையினருக்கும் சரி நல்ல ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று தஹஜ்ஜுத் கிளம்பி கண்ணீர் வடித்து ரப்பிடத்திலே கேளுங்கள். இதெல்லாம் என்ன சகோதரர்களே, இதெல்லாம் என்ன? நாளை காலையில பத்ர் யுத்தம் நடக்க இருக்குது, காலையில நடக்க இருக்குது. 1000 பேர் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். 313 கொஞ்சம் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்? கையேந்தினார், ரப்பிடத்திலே கையேந்தினார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ மட்டும் இன்றைய தினம் இந்த நடக்க போற யுத்தத்தில் முஸ்லிம்களை வெற்றி பெற செய்யாவிட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ரப்பே, எங்களுக்கு வெற்றியை தந்து விடு என்று ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்திலே பிரார்த்தித்தார்களே, ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினார்களே. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழுது 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 பிரார்த்தித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தருவான், போதும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பொறுப்பாக்கினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தார்கள், அல்லாஹ்விடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய முயற்சியை செய்தார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அதே போல நாளை காலையில் அல்லாஹ்விடத்திலே தஹஜ்ஜத் தொழுது கெஞ்சி கண்ணீர் வடித்து மன்றாடி நல்ல ஒரு ஆட்சியை தந்துவிடு என்று இறைவனிடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து விட்டு அமைதியாக பண்பாக ஒழுக்கமாக பணிவாக முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னஹாதிஹி